Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் வந்த வண்ணமாக அல்ல, திரும்பி செல்கிற பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல வேண்டும். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவரை தொழுது கொள்ள போகிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் நடுவிலே வந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் போற்றி புகழுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லாததையும் இருப்பதை போல அழைக்கிற தேவனே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் இறங்கி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரலோக மகிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பூமிக்கு தரித்திர கோலம் எடுத்து வந்தீங்களப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய மேல்கள் நிமித்தம் காயப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர். ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டீர். ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை ஆண்டவரே மன்னித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் பாவங்களை எண்ணாமல் இருந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். தெய்வமே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வமே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கபடியாய், ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றை இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியாக இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாகவும், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்துக்கு இருக்கும்படியாகவும் மத்தியில் இருக்கிற அற்புத ஜெபம். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Glory to Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. பாய் தருமையான இந்த மாலை வேலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணியை போல காத்து வந்தீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேலையிலே ஆண்டவரே இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய கருத்துல நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா அவரை துதிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தேவன் ஆண்டவரே நீர் துரிதமாய் வர வேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பாவை துதிக்கிறேன் கத்தாவே. அப்பா அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இந்த ஆராதனை கத்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்து முடிக்க முடியாது ஆண்டவரே. எங்களை வருகை மாத்திரம் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் அப்பா கத்தாவே. ஸ்தோத்திரம் கத்தாவே, துதிக்கிறேன் கத்தாவே. வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே கத்தாவே, வானத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் குறைபட்டதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் இடம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது கூடியதான் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலையும் பாடல் பாடும் பொழுதும் ஜெப வேலையிலையும் ஆராதனை பகுதியிலையும் காணிக்கை பகுதியிலையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா கத்தாவே வேத வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா செய்தி மறைத்து ஆண்டவரே அப்பாவை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா அந்த கூடாரத்தை சுற்றிலும் பிரசன்னத்தினாலே மூடுபடியாயிற்று. தேவ வல்லமை வரட்டும், தேவ பிரசன்னம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், கடந்து வரட்டும். இந்த ஆராதனை முழுமையாய் விட கருத்து ஒப்பும் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவிடத்தில் ஒப்பும் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 28:7 வாசிக்கிற பொழுது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 13:6 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே பவுல் தன் நிருபத்திலே எழுதுகிற பொழுது, நான் ஆவியோடும் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம ஆவியோடும் கருத்தோடும் நாம சில பாடல்களை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி பாதுகாத்து போஷித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லி நாம் எல்லாரும் இருக்கிற முழு பலத்தோடு சேர்ந்து பாடலை பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். பாடுங்க, ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் சவுண்ட் கொஞ்சம், தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் பாடுங்க, ஜெயம் கொடுக்கும்
வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனை பாடு. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். பாடுங்க நல்ல கரங்களை தட்டி. தேவனே நன்மைகள் அளிப்பவர் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி பாடுங்க நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சந்தோஷத்தோடு. வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நீதியின் கரத்தினா நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா. சொல்லி பாடுங்க. நீதி தாங்கி நடத்துகிற தேவன் தாங்கி நடத்துவா. கர்த்தரே கர்த்தரே என்பல எதற்கு அஞ்சிடே. கர்த்தரே என்பல எதற்கு அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கோடி கோடி பாடுங்க சோத்திரம். சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காத்தவர் உறங்குவதில்லையே. என்னை காத்தவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு பாடுங்க நல்லா கரங்களை தட்டி. கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுங்க. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம்
கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருந்தடிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். சொல்லுங்க, இருந்தனிலே இருதனிலே பகலவனா இயேசுவே ஒளி நான் தருவார். பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதமே. பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். சொல்லுங்க, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திரும். நேசர் என்னோடு பாடுவோம். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. சொல்லுங்க, எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர். திரும்ப பாடுங்க. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. சொல்லுங்க, எந்தனுக்கே. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க சந்தோஷத்தோடு. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சொல்லுங்க, நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுங்க, சொல்லுங்க. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி
கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹalleluya. யார் மறந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறவாத தெய்வம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்போம். வாரமெல்லாம் நமக்கு எவ்வளவோ அற்புதம் செய்திருக்கிறார். நல்ல சுகத்தை பலத்தை தந்து பாதுகாத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். நம்முடைய பணம், நம்முடைய தாளந்து, நமக்கு உண்டானதல்ல, கர்த்தரே நம்மை நடத்தி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நமக்கு பலவீனம் வருகிறதோ நம்முடைய பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு சொல்லி முடியாதது. நம் மீது வைத்திருக்கிற அன்பு சொல்லி முடியாதது. நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரே தேவன். பூமியில் நம்முடைய எல்லா வேலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் செய்த நன்மைகளை நினைப்போம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கண்களை மூடி, ஆண்டவரே எத்தனை நல்லவர் ஆண்டவரே, சூழ்நிலைகளில் என்னை நடத்துகிற தேவன். இந்த மாதத்திலும் இந்த வாரம் முழுவதும் கடந்த வாரம் எல்லாம் நீர் என்னை நடத்தினி. நீர் ஒருவே என்னுடைய நம்பிக்கையாய் இருந்து, என்னுடைய விசுவாசமாய் இருந்து என்னை நடத்தின தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திர. என் நன்றிகளுக்கு நீர் ஒருவரே பாத்திர. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தோடு சேர்த்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கண்களை மூடி இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவன் நீரே. சொல்லுங்க, இதோ மனிதர்கள் வாசம் செய்பவர் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவன் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. பாடுங்க, உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம். உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, நீங்க பாடுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். நல்லா உயர்த்தி பாடுங்க, கரங்களை உயர்த்தி. அவர் ஒருவரே நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவன் நீர். சொல்லுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவன்
பாடுங்க எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, மகள் யாமினியை இந்த சபையிலே கொண்டு வந்து ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்து வந்தீர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் உம்மையே நம்பி ஆண்டவரே வாழ்கிற அந்த மகளை தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையில் நல்ல துணையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த திருமண காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடைபெற வேண்டும். ஆண்டவரே, அதனுடைய தேவைகள் ஏராளம், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்கள் ஒன்றிலும் சிரமம் எடுக்காதபடி எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முக்கியமாக அவருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம். அவர்கள் இருவரும் ஆண்டவரை ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இந்த ஜீவன் இருக்க வரைக்கும் அவர்கள் ஒன்றோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மகளை ஆசீர்வதியும், அவர் வரப்போகிற கணவரையும் ஆசீர்வதியும், மாமியார் குடும்பத்தை ஆசீர்வதியும், மகள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் கேட்போம். இந்த புதிய வருஷம் தொடங்கப்பட்டது. ஜனவரி முடித்து விட்டோம். பிப்ரவரி மாதத்திலே 9ஆம் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இந்த புதிய வருஷம் தொடங்குகிற பொழுதெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குமோங்கிற ஒரு கவலையும் நமக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். ஏசாயா 41:13. உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நமக்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இது. நான் இருக்கிறேன்பா, உனக்கு என்ன கவலை, நான் துணையா இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க ஜனங்கள், என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கர்த்தர் துணையாக இருக்க வேண்டியதில்ல, நம்ம வச்சிக்கிற பானபண்டலம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமே அந்த பொருள் தான் நமக்கு என்னது, நமக்கு துணை, நம்ம சம்பாதிக்கிற சம்பாதி தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறிச்சும் பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன்கிறார். நம்மை நேசிக்கிறவர்கள் கூட நம்மை சில சமயம் என்ன செய்வார்கள், நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவன் நம்மை ஒரு நாளும் அவர் நம்மை தனியாக விட்டு போகவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். ஆகவே நாம் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தீமையான காரியங்களை ஒன்றும் நம்மில் அனுமதிக்க மாட்டார். அவர் நன்மையான காரியங்களை அவர் செய்வார். ஆகவே சங்கீதம் 46:1 வாசிக்கிற பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணை. ஆகையினால நாம் எதை பார்த்தோம் கலங்கவே கூடாது. இந்த கடைசி காலம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா பிரச்சனைகள் வந்தாதான் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவாருன்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சுக்கணும். நாட்டில் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்குதா பாருங்க. பைபிள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தில் பைபிள் வைத்திருந்தது நிமித்தம் அந்த கணவனும் மனைவியும் கைது பண்ணி சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். என்ன அக்கிரமம் இது! இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது அப்போ ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். அதனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், அடிபட்டு வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் இப்படிப்பட்ட நாட்கள் வரத்தான் செய்யும். ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. சங்கீதம் 146:5 வாசிங்களேன். சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான்.
இப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் துணையாக கொண்டிருந்து நம்ம கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும்? கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வைக்கணும். மனுஷன் பேர்ல நம்பிக்கை வச்சவே நாம் என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய முடியாது. என்றால் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. நம்ம கிட்ட இருந்தா வருவான், நம்ம கிட்ட ஒன்றும் இல்லைன்னா வரமாட்டான், அவன் போயிடுவான், அவன் யாரும் எனக்கு தெரியாதும்பா. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, எப்படி நாம இருந்தா தேவன் நமக்கு துணையாக இருப்பார் என்பதை ஒரு சில காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். நாம இருக்கணும், நாம செய்ய வேண்டியது செய்யணும். அப்பதான் ஆண்டவர் செய்ய வேண்டியது செய்வார். ஆண்டவர் தான் செய்யணும், நாம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அப்படிலாம் இருந்தா நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரால அவன் எதுவுமே செய்ய முடியாது. நாம செய்ய வேண்டியதை நாம சரியாக செய்ய வேண்டும். சரி, சங்கீதம் 33:20 வாசிங்களேன். சங்கீதம் 33:20 வாசிக்கலாம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அப்ப பாருங்க, துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு துணையாக எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்திலே நாம் அதிகமாக காத்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப நேரத்தை என்ன செய்யணும்? ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்கி நாம் என்ன செய்யணும்? வந்து விட வேண்டும். எந்த அளவுக்கு நாம கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நமக்கு ஆண்டவர் துணை நிற்கணும் அப்படின்னு சொன்னா நாம கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 40:1 வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை நம்ம வைத்த உடனேயே ஆண்டவர் நமக்கு உடனே அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த பொறுமை யாருக்கு இந்த நாளில இல்லவே இல்லை. பொறுமையோடு ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையில நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். என் தேவன் நல்லவர், எனக்கு துணையாக இருக்கிறவர், என்னை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார், என்னை காத்துக்கொள்ளுவார். எல்லா தீங்குக்கும் எனக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய ஜபத்தை கேட்பார். அப்ப பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 136:6 வாசிங்களேன். 136:6 வாசிங்க. 130:6 வாசிங்க. சங்கீதம் 130:6. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. பாருங்க, என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு நாம காத்திருக்க வேண்டும் போனால் விருதாவாய் போய்விடும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக என்னுடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. ஆமா, அதுக்காக நாம் என்ன செய்யணும்? அதிகமாய் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்க வேண்டும். அவர் பாதத்திலே நாம் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நம்ம ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கணும்னு சொன்னா இயேசுவுக்காக இயேசுனுடைய பாதபடியிலே அமர்ந்து காத்திருக்க வேண்டும். அந்த நம்முடைய நேரத்தை என்ன செய்யணும்? செலவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்ன இருப்பாரு? துணையா இருப்பார். அதனால நம்ம கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்ம ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது நாம பார்க்கிறோம் சங்கீதம் 115:9 வாசிங்கள. சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேல். நாம யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். அவர்தான் நமக்கு துணை, அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. கேடகம் என்ன? பாதுகாப்பு. யாரு நமக்கு பாதுகாப்பு? கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆகவே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? துணையாக இருக்கிறது மாத்திரமல்ல, கேடகமாகவும் இருக்கிறார், பாதுகாப்பாகவும் நமக்கு தேவன் இருக்கிறார். சங்கீதம் 62:8 வாசிங்களேன்.
சங்கீதம் 62:8 வாசிங்க. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜனங்களே எக்காலத்திலும், இப்பொழுது மாத்திரமல்ல, எக்காலத்திலும் அவரை நம்ப வேண்டும். அவர் சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எல்லாம் நீதான் ஆண்டவரே, எனக்கு யாரும் தெரியாது, நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல சரணடைவோமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு எப்படி இருப்பார்? அடைக்கலமாகவே இருப்பார். எல்லா காலத்திலும் நம்ம கர்த்தரை நம்பணும். நமக்கு நன்மை செய்கிற நன்மையான காரியங்களை வரும் பொழுது மட்டும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை நம்பக்கூடாது. நமக்கு தீமை வரும் பொழுதும், நமக்கு வியாதிகள் வரும் பொழுதும், நம்முடைய சுற்றார் உற்ற உறவினர்கள் வழியாக நமக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுதும் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். அவரை ஒரு நாளும் நம்ம விட்டு பின்வாங்கவே கூடாது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், தோல்வி என்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. சங்கீதம் 71:14 வாசிப்போமே. சங்கீதம் 71:14. நானோ எப்பொழுது நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். பாருங்க, தாவீது ஒரு துதிக்கிற மனுஷன். அது 34 சங்கீதத்தில் வாசிக்கிற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீது சாதாரண ஆடுகளுக்கு பின்னே அலைந்து திரிந்தவன். ஆனால் ஆடுகளுக்கு பின்னே அலைந்து திரிந்தவனாய் இருந்தாலும் அவன் கர்த்தரை ஒரு நாளும் துதிக்காமல் இருந்ததே கிடையாது. அதனாலதான் பாருங்க, அதனாலதான் அந்த ஆடு மேய்த்திருந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். அப்படின்னா அவன் ஒன்றும் பெரிய ஒரு காரியம் செய்யல. ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்தான். எல்லா சூழ்நிலையிலையும் அவன் துதித்து கொண்டிருந்தான். அந்த மாதிரி நாம எப்பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க நம்ம மறந்து விடவே கூடாது. நம்ம காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். பறவைகளை பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் இங்கே போய் பார்த்தா தெரியும். பறவைகளை கவனித்து பாருங்கள்ங்கிறார். ஏன் கவனித்து பார்க்க சொல்றோம்? அப்பதான் நீ கற்றுக்கொள்ள முடியும். அது இல்லைன்னா அது ஏதோ சத்தம் போடுதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னா, ராத்திரியெல்லாம் அந்த இருட்டான ஒரு சூழ்நிலையில பயந்து போய் அப்படியே உடைய கிடையில உட்கார்ந்து இருக்கும். இந்த வெளிச்சம் வர வர அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வர வர அது என்ன செய்யும்? அது கத்திக்கிட்டு அந்த கிளை விட்டு கிளை இப்படி எல்லாம் அது செய்யும். அப்படின்னா பார்க்கும்போது நம்ம பாருங்க, அப்ப அது என்ன அப்படி அது நாம நினைக்கிறோம் சாதாரணமாக அது சத்தம் போடுதுன்னு இல்லை. அது ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவர் என்ன செய்ய, ராத்திரி முடிந்தனை காத்து கொண்டீரே, இந்த புதிய நாளை தந்தீரே அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் என்ன செய்யுது? ஆண்டவரை துதிக்கிறது. அந்த துதிக்கிறது நிமித்தம் ஒரு நாளும் பறவைகள் பசியா இருந்தது கிடையாது. பாருங்க, திருப்தியான உணவை தேவன் அந்த பறவைகளுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? நம்ம காலையில் எழுந்தோடனே யாரை முதல்ல ஆண்டவரை தேடுறோமா? இல்லையே. நம்ம மற்ற வேலைகள் எல்லாம் தேடிட்டு அப்புறம் பொறுமையா போய் செய்யறோம். இல்லை, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள், உங்கள் முதன்மையான இடத்திலே வைப்பார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 71:5 வாசிங்களேன். கர்த்தராகி ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகி ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் அப்படின்னா பாருங்க, சின்ன வயதிலிருந்து என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னா, அவன் கர்த்தரை நம்பினபடியினாலே கர்த்தர் என்ன செஞ்சார்? தாவீதுக்கு துணையாக நின்றார். எவ்வளவு சவுல் என்ன செய்தாரு? தாவீதை வேட்டையாடுவது போல அவரை துரத்தி கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய நம்பிக்கை யாரு? தேவன் தான் நம்பிக்கை. கர்த்தர் தான் அவருக்கு நம்பிக்கையாக இருந்து அவனை காப்பாற்றினார். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, நாம நம்பணும். அவ்வளவுதான். முதல் சொன்ன கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போதான் நமக்கு துணையாக இருப்பார். இல்லைன்னா துணையாக இருக்கவே மாட்டார். வாசிக்கலாம். அப்ப கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவரை நோக்கி நாம கூப்பிட வேண்டும். கூப்பிடணும். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, உன்னை நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப நம்ம கூப்பிடணும். கூப்பிடுதுன்னா என்ன? ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான். யாத்திராகமம் 14 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன்.
யாத்திராகமம் 14:10 வாசிங்க. பார்வோன் சமீபத்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். பாருங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நடந்தது என்ன? அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கல. உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவங்க தான் பயப்படுறாங்க. எகிப்தியர்கள் எல்லாம் நாம ஓடி போயிடுவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே நாம கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், ஆனால் நாம ஓடி போடுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்களே துரத்தி வந்தவங்களே அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா கர்த்தர் அவங்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக நின்றாரோ அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருப்பார் என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த எகிப்தியர் என்ன இந்த கடல் தண்ணீரில் மூழ்கி போய் எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிடணும்? சங்கீதம் 88:1 வாசிங்களேன். எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்? 88:1 வாசி. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மையே நோக்கி கூப்பிடுகிறேன். பாருங்க, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. யார் சொல்வது? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும் அப்படின்னா எந்நேரமும் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்தோம் என்றால் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சரி, எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? சங்கீதம் 145:8 வாசிங்கள, 18 வாசிங்க. 145:18. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் எல்லாருடைய கூப்பிடுதல்களையும் தேவன் கேட்பது இல்லை. யாருடைய கூப்பிடுதலை கேட்பார் அப்படின்னு சொன்னா, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை அந்த சத்தத்தை தேவன் கேட்பார். உண்மையா கூப்பிடணும் ஆண்டவரை. ஏதோ கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடக்கூடாது, உண்மையாய் ஆண்டவரை கூப்பிடணும். அப்போ இங்கேதான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்போ உண்மையாக நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு துணையாக இருப்பார். யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கண்மணிகள். ஆண்டவர் இந்த கண்மணியை தொட்டால் அவன் காணாமல் போய் விடுவான். ஆனால் நாம இருப்போம், அவன் போய் காணாத போடுவான். எத்தனையோ பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள், கங்கணமும் கட்டி திரிந்தார்கள். ஆனால் இந்த வேதத்தை யாராலையும் அழிக்க முடியல. இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு புஸ்தகமாய் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு துணையாக இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்ப யாரும் என்ன செய்ய முடியாது, யாரையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அடுத்தது வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்க, யோசேப்பை குறித்து யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். அதனால யோசேப்புக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார்,
சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழ் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப பாருங்க, நாமும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க வேண்டும். அப்படின்னா எப்படி கனி கொடுக்கிறது அப்படின்னா சாட்சியாய் வாழணும், அவ்வளவுதான். அதான் கனி கொடுப்பதனுடைய அடையாளம் என்ன? நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிற பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருந்தால்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னா எந்த காரியத்தையும் நம்மாலே செய்ய முடியாது. ஆகவே அவர் தான் சொன்னாரு, நான் தான் திராட்சை கொடி செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். அப்ப நம்ம கர்த்தருக்கு அனுதினமும் என்ன, கர்த்தருக்குள்ள நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம சாட்சியாக ஜீவிக்க முடியும். கர்த்தரை விட்டுட்டு நாம எப்படி வாழ்ந்தாலும் நம்ம சாட்சியா வாழ முடியாது. ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அப்ப நாம் அவருக்கு மகிமையை சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தால், அவருக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், தேவன் நமக்கு என்ன செய்வாராம்? துணையாக இருப்பார். அதனால நம்மால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமே. ரோமர் 2:24 வாசிக்கலாம். அது மட்டும் வாசிங்க. ரோமர் 2:24. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. அப்ப பாருங்க, தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. இப்படி நடந்தால் எப்படி தேவன் நமக்கு துணையாக இருப்பார்? நம்ம சாட்சியாக வாழ வேண்டும். கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக கனி கொடுப்போம். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நம்மை நோக்கி வந்தாலும் தேவன் நமக்கு துணையாக நிற்பார். ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? அவர் நல்லவர். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஸ்தோத்திராண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திராண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரை ஒரு சிலரை ஆண்டவரை இங்கே கொண்டு வந்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் கொண்டு வருவீராக. தகப்பனே, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்னும் இடம் இருக்கிறது. ஆண்டவரே, ஆத்துமாக்களால் இந்த சபையை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி திருச்சபையில் நடந்த அற்புத அடையாளங்கள் இன்றைக்கும் இந்த சபையிலே நடக்கட்டும். ஆண்டவரே,
கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ள அநேகருடைய இருதயங்களை நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒருவரை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளவனை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.